ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீக்கெண்டு சாட்டர்டே வெளியில் வந்திருக்கோம். அதனால நாங்களும் காஃபி சாப்பிட்டுட்டு ரோட்டில் காஃபி சாப்பிட்டோம். காஃபி சாப்பிட்டதுக்கப்புறம் சரி, ஒரு 4 விஷயம் எனக்கு தெரிஞ்சு சிங்கப்பூரை பற்றி 4 விஷயம் சொல்லலாம்னு வந்துட்டேன். என்னன்னு பார்க்கலாம், ஒவ்வொன்றா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொல்ல வர்றது என்னன்னா கலாச்சாரம். அதாவது கலாச்சார ரீதியா எந்த வேறுபாடும் இருக்காது. நம்ம இந்தியால ஒரு பார்ட் ஆஃப் ஏரியால நம்ம இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். எங்க பார்த்தாலும் தமிழ் மக்கள் இருப்பாங்க. நம்ம எதிர்த்த வீட்லயும் சரி, பக்கத்து வீட்லயும் சரி, ஏதாவது ஒரு தமிழ் மக்கள் இருந்துட்டே தான் இருப்பாங்க. நம்ம வேறுபாடு பார்க்க முடியாது. செகண்ட் திங் நான் சொல்ல வர்றது என்னன்னா சுத்தம். சுத்தம்னா இந்த நாட்டுல எங்கேயுமே குப்பை பார்க்க முடியாது. துண்டு பேப்பர் கூட நம்ம பார்க்க முடியாது. நம்ம எந்த அளவுக்கு ஹைஜீனிக்கா இருக்கணும்ன்றத இந்த நாடு சொல்லித்தரோம். எங்க பார்த்தாலும் கேமரா. நம்ம குப்பை போட்டுட்டு தெரியாம குப்பை போட்டுட்டோம் அப்படின்னு வைங்களேன், ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தா கூட அந்த குப்பை இருக்காது. ஏன்னா டக்குன்னு கிளீன் பண்ணிட்டே இருப்பாங்க. சுத்தம்ன்றது ஃபர்ஸ்ட் ஒன்று. மூணாவதுதான் சேஃப்டி. சேஃப்டியே இங்க நல்லா கடைப்பிடிப்பாங்க. நைட்டு எவ்வளோ நேரம்னாலும் நம்ம பிள்ளைங்களை விட்டுட்டு வெளியில போகலாம், போயிட்டு வரலாம். அந்த அளவுக்கு சேஃப்டி எங்கேயுமே கேமரா ஆன்லேயே இருக்கும். போலீஸ் கேமரா ஆப்ரேட்லேயே இருக்கும். அதனால நம்ம பயப்பட தேவையே. 4வது டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்பவுமே கரெக்டா அந்த டைமுக்கு இருக்கும். நீங்க இப்ப எந்த இடத்துக்காவது போயிட்டு நீங்க வரும்போது மிஸ் பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா ஒரு பஸ் இல்லைன்னா ட்ரெயின் கரெக்டா அது இந்த டைமுக்கு வரும். நீங்க இப்ப ஸ்கூலுக்கு போனாலும் சரி, ஆஃபீஸ் போனாலும் சரி, எந்த வித டிராஃபிக்கையும் நம்ம பார்க்க முடியாது. ரொம்ப கம்மியான டைம்ல தான் இருக்கும். கரெக்டா அந்த டைமுக்கு ஆஃபீஸ்க்கு போக முடியும், ஸ்கூலுக்கும் போக முடியும். இந்த 4 விஷயம் நான் சொன்ன 4 விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னுடைய மைண்ட்ல இருந்த 4 விஷயம். மெயினான அந்த சிங்கப்பூர் எதனால எனக்கு பிடிச்சதுன்னு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க.